கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். ஆமீன். அண்டிக் கொண்டிருக்குதுன்னா அவரை சார்ந்து வாழ்றது, அவர் கூடவே நம்ம சஞ்சரிக்கிறது, அப்படி நம்ம வாழ்க்கையை நடத்தும் போது அது நமக்கு நல்லதா இருக்கும். வசனம் சொன்னா அவரை அண்டிக் கொள்கிற யாரும் பாக்கியவான்கள். அவரை சார்ந்து நம்ம செய்ய எல்லா காரியங்கள், பேசுற பேச்சுகள், போகிற இடங்கள் எல்லாத்தையும் கர்த்தரோட சார்ந்து அவரோடு சஞ்சரித்து அவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் துணையோடு செய்யும் போது அவர் நம்ம பாக்கியமாக நடத்த மட்டும் இல்லாம நம்ம எல்லா காரியங்களும் நலமாய் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீதிமொழியில் 30-5 தம்மை அண்டிக் கொள்ளுகளுக்கு அவர் கேடகமா இருக்கிறார். அவர் பாதுகாப்பா இருக்காரு. எந்த பிரச்சனை, எந்த போராட்டம், எந்த விதமான நாசவாசம் வந்தாலும், விபத்தாபத்து வந்தாலும், வியாதிகள் கொள்ளை வந்தாலும், பஞ்சங்கள் வந்தாலும், எதுவும் உங்களையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் சேதப்படுத்தாதபடிக்கு அவர் உங்களுக்கு கேடகமா இருக்கிறார். ஒரு ஷீல்டை போல உங்களை பாதுகாக்கிறதாக கர்த்தர் கூட இருக்காருங்க. அவர்கிட்ட அண்டி போயிடணும். அவர் அண்டி கொண்ட பாக்கியவங்க அவரை சார்ந்து அவர் கூடவே நம்ம வாழும்போது நமக்கு நல்லது எனக்கு மட்டும் இல்லாம பாக்கியவங்களா மாற்றி நமக்கு அவர் கேடகமா இருந்து பாதுகாப்பே சொல்றாருங்க. மனுஷன் அண்டி கொள்ளாதீங்க. மனுஷன் நம்பதை பார்க்கும் கர்த்தனை பட்டத்தலை வைப்பதே நலம். மனுஷன் மாறி போவான். அது தாய், தந்தை, மனைவி, குழந்தை எல்லாருமே வாசம் வைக்கலாம். ஆனா நம்ம ஜீவியத்தை ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தத்தை ஒப்பு கொடுத்து, ஜீவ பலியா அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, சர்வாங்க தேவங்களை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம அவர் அண்டி நம்ம வாழ்க்கையை நடத்தும் போது அந்த வசனத்து பிரகாரமாக நம்ம பாக்கியவான்களை மாற்றுவோம். வாழ்க்கை நல்ல காரியம் மட்டும் நடக்கும், நலமான மட்டும் நடக்கும். அது மட்டும் இல்லாம அவர் நம்மளுக்கு கேடகமா இருந்து பாதுகாப்பாரு. அதாவது இந்தியில இருந்து கர்த்தத்தை வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, அவரோடு சேர்ந்து வாழுங்க, அவரை அண்டிக் கொண்டு நீ வாழுங்க. கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார்.